ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி முட்டை மைதா பிடிக்காதவங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ண டீ கடை கஜடா தான் பார்க்க போகிறோம். இதை முட்டைக்கோஸ் கேக்கு, வெட்டு கேக்குன்னு சொல்லுவாங்க. நாம் கடையிலேருந்து வாங்கக்கூடிய மைதா கேக்கை விட இந்த கோதுமை கேக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளாடி நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. இது கோதுமை மாவில் பண்ண கேக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவு பெர்ஃபெக்டாக இருந்தது. வாங்க இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம முதல்ல சுகரை பொடி பண்ணி எடுக்கலாம். சர்க்கரை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். நான் அரை கப் சுகர் எடுத்திருக்கேன். இது 1 கப் கோதுமை மாவுக்கு அரை கப் சுகர் கரெக்டாக இருக்கும். கூடவே 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி நைஸ் பொடியாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் பொடி பண்ணி தான் சேர்க்கணும், முழுமையாக சேர்க்கக்கூடாது, கேக்கு நல்லா வராது. இனி இதை ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிட்டு இதில் நான் 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். பால் இது காய்ச்சாத பால். நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா அதை ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்திக்கோங்க. நம்ம முட்டைக்கு பதிலாக தான் இதில் பால் சேர்த்துருக்கோம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இதுக்கு பாம் ஆயிலும் பயன்படுத்தலாம். ஆயில் வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. கோகோனட் ஆயில் இதுக்கு சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கூடவே 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் இந்த இனிப்பு நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நான் ஆப்பச்சோடா சேர்த்துருக்கேன். இதை சமையல் சோடான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விஸ்க் இல்லைன்னா ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணாலும் போதும். நமக்கு இந்த சர்க்கரை நல்லா இதில் மிக்ஸ் ஆகி வரணும், நல்லா கரைஞ்சி வரணும். சர்க்கரையும் எண்ணெயும் நம்ம பாலும் நல்லா இதில் மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுமே நம்ம இதில் மாவு ஆட் பண்ணலாம். இதில் நம்ம முட்டையும் எதுவுமே சேர்க்கலை, அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் கேக் நல்ல சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணலாம். நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் பாதி கோதுமை மாவை போட்டு முதல்ல நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி எடுக்க முடியும். இந்த மாதிரி பாதியை போட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. விஸ்க் இல்லைனால கை போட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கடைசியில் நம்ம கை போட்டு தான் மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய அளவுகள் எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுப்பீங்களோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளையும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இதில் நம்ம கரெக்டாக அளவுகள் எடுக்கலைன்னா நம்ம இந்த கேக் கரெக்டாக செய்ய முடியாது. அதனால தான் அளவுகள் எந்த கப்பில் எடுப்பீங்களோ அதே கப்பிலேயே எல்லா அளவுகளையும் எடுத்துக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். திட்டாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். மாவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். நம்ம இதில் ரவை போடலை, அதுக்கு பதிலாக நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் கிடையாது, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது நம்ம இடியப்பத்துக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அரிசி மாவு. இடியப்பம், பத்திரி, கொழுக்கட்டை இதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய அரிசி மாவு தான் இதில் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா கைவிட்டொன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நாம் இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது வெளிப்பகுதி நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஆறுனதுக்கப்புறமும் கேக்கு வெளிப்பகுதி நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் அரிசி மாவு நம்ம இதில் சேர்த்துருக்கோம். மாவு இந்த அளவு பிசைஞ்செடுக்கணும். பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் இலகலாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்செடுத்தால் போதும். இனி இதை 2 மணி நேரத்துக்கு நம்ம ரெஸ்ட் வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம கேக் ரெடி பண்ணி எடுக்க முடியும். இது 2 மணி நேரமாவது நல்லா அப்படியே மாவு ஊறி வரணும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை திறந்து பார்க்கலாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயாச்சு. பார்த்திங்களா, மாவெல்லாம்
நல்லா இன்னும் கெட்டியாக வந்திருக்கு. மாவு அதோட ஈரத்தன்மை கம்மியாகி இன்னும் கெட்டியாக வந்திருக்கு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கேக் வந்து நமக்கு வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இனி இதை நம்ம அப்படியே மாவு உருட்டும் போது கையில் ஒட்டும். அதனால் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் முக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருளையாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய உருளையாக எடுக்கும்போது உள்ளாடி வேகாமல் எல்லாம் இருக்கும். அதனால் ஒரு மீடியமான ஒரு உருளையாக உங்களுக்கு எந்த அளவு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு உருளை வந்து எடுத்துக்கோங்க. இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இன்னும் நல்ல பெருசாகும். அதனால் எடுக்கக்கூடிய உருளை கொஞ்சம் மீடியமாக எடுத்துக்கோங்க. நான் ஆயில் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். ஆயில் சூடாச்சான்னு ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டதுமே மாவு இந்த மாதிரி ஆயிலில் மிதந்து வந்ததுன்னா ஆயில் வந்து சரியான சூடில் இருக்குது. ஆயில் இந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ரொம்ப சூடு இருந்தாலும் இந்த கேக் வந்து கரெக்டாக நம்ம ரெடி பண்ணி எடுக்க முடியாது. கேக்கோட வெளிப்பகுதி வந்து டக்குன்னு செவந்து வரும். அதனால் இந்த அளவு சூடானதுமே ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக இதில் போட்டுக்கலாம். உருண்டை போடும்போது ஒன்றுக்கு ஒன்று தட்டுப்படாமல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வெந்து வரும்போது இன்னும் இது பெருசாகும். அதனால தான் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒவ்வொரு உருளையாக போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி பரந்த ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். தீ குறைச்சி தான் வைக்கணும், அதிகப்படுத்தி வைக்கக்கூடாது. அதிகப்படுத்தி வச்சா மாவு உள்ளாடி வேகாமல் இருக்கும். அதனால் தீ நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. போட்டு ஒரு 2-3 செகண்ட்லேயே நம்ம கேக் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் இதை வெடி கேட்கணும்னு சொல்லுதாங்க. பார்த்தீங்களா? நம்ம எந்த கீரலுமே போடலை, ஆனால் கோதுமை மாவுலேயும் இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். பார்த்தீங்களா? கீரலெல்லாம் வர தொடங்கியாச்சு. இனி நம்ம இதை ஒரு ஸ்பூன் போட்டு லைட்டாக ஒன்று திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் லைட்டாக செவந்து வந்ததுமே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். நம்ம இதில் முட்டை சேர்த்தா கண்டிப்பாக நம்ம திருப்பி விட வேண்டிய தேவையில்லை. முட்டை சேர்க்கலை, அதனால் லைட்டாக ஒன்று திருப்பி விட்டுக்கோங்க. இந்த கேக்கு சூப்பராக வர ஒரு முக்கியமான டிப் இருக்குது. என்னென்னா, கோதுமை மாவு நம்ம வீட்டில் பொடிச்சு வச்ச கோதுமை மாவோ இல்லை கடையில் இருந்து வாங்கின கோதுமை மாவோ எதுவாக இருந்தாலும் இடியப்பத்துக்கெல்லாம் நம்ம ஒரு சல்லடையில் வந்து சலிச்செடுப்போம்ல, அந்த சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. அந்த குறகுறப்பு தன்மை எதுவும் இல்லாமல் நல்ல நைஸ் பொடியாக நமக்கு கிடைக்கும். அந்த கோதுமை மாவில் நம்ம இந்த மாதிரி கஜாடா செய்யும்போது பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறமா நமக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளாடியே நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடும். இதனால தான் நான் பெரிய உருளையாக வந்து ரெடி பண்ணாதீங்க. சின்ன உருண்டையாக நம்ம போடும்போது நம்ம கேக் வந்து உள்ளாடியெல்லாம் நல்லா வெந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ரொம்ப பெருசாக போடும்போது உள்ளாடி மாவு வெந்து வேகாமல் எல்லாம் இருக்கும். அதனால் மீடியமாக போட்டுக்கோங்க. மீடியமாக போடும்போது கேக் வந்து நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி வெடிப்பு அதிகமாக இருக்கிறதுனால உள்ளாடியெல்லாம் சீக்கிரமாக வெந்து வரும். நம்ம திருப்பி விட்டு 2-3 நிமிஷம் இருக்கும். பார்த்தீங்களா? நல்ல கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி உள்ளாடியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இது ஆயிலேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் இது சாப்பிடணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் நல்ல மொறுமொறுப்பாக அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் மாற்றம் இருக்காது. இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும். ரொம்ப நேரம் போட்டு செவக்க வைக்க வேண்டாம். பார்த்தீங்களா? இதே மாதிரி செவந்து வந்ததுமே எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். உள்ளாடியெல்லாம் நல்லா வெந்து தான் இருக்கும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆயிலிருந்து வெளியே எடுக்கலாம். இந்த மாதிரி வெளியே எடுக்கும்போது பொறுமையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உடையாமல் இருக்கும். நம்ம டேஸ்டான முட்டைக்கோஸ் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளோட செய்து பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவு பெர்ஃபெக்டாகவும் வரும். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.